இன்னைக்கு நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. நம்ம ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல. ஆனா இது தேவையில்லாம இந்த ஒரு படத்துக்கு போயாச்சு கைஸ். இன்னொரு படம்னா தி ராஜசாப் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படத்துல பிரபாஸ் ஹீரோவா இருக்காப்புல. இது ஒரு தெலுங்கு படம். ஆனா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இது ஒரு புது விதமான ஒரு கதையாத்தான் இருக்கு. ஆனா தமிழ் சினிமாலையும் சரி, மலையாள சினிமாலையும் சரி, பழைய கதைய வேற லெவலில் சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க உள்ள. படத்த பார்த்தா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எந்திரிச்சு ஓடிடலாமா அப்படிதான் நமக்கே தோணுச்சு கைஸ். இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம பிரபாஸோ பாட்டி ஒரு பக்கத்துல வந்து அவங்க 2 பேரும் ஒரு பக்கத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட ஹஸ்பண்டும் ஒரு பக்கத்துல வந்து காணாம போயிடாப்புல. மன ரீதியான பிரச்சனைகளை வந்து ரொம்ப சந்திக்கிறாங்க. அப்படின்னா அவர் கணவர் இல்லாதனால நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப டிப்ரெஷனா ஆயிராங்க. இதை பார்த்தா பாட்டி வந்து எப்படியாச்சும் நீ தாத்தா எப்படியாச்சும் நீ கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ்ட்ட சொல்றாங்க. ஆனா பிரபாஸ் ஒரு பக்கத்துல வந்து தாத்தா ஒரு பக்கத்துல தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஊருக்கு போறாப்புல. பிரபாஸோட பாட்டி எப்படின்னா ஒரு ராணி, ஒரு ராஜா வீட்டு பெண். ஆனா அவ வந்து ரொம்ப ஒரு எளிமையான லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபாஸ் ஒரு தாத்தாவை தேடிட்டு ஒரு வாரத்துல போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரபாஸ் ஒரு போது நினைக்கிறோம் தாத்தா எப்படியாச்சும் நம்ம பாட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படி ரொம்ப ஆர்வமா போறாப்புல. அங்கே போகும்போது அடுத்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. என்னன்னா இப்படி ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு வில்லனா இருக்காப்புல. கண்டுபிடிச்சு நம்ம பாட்டிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா இந்த நம்ம தாத்தாவே இவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான ஒரு வில்லனா இருக்காப்புலே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பார்த்து தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு தாத்தா ஒரு பக்கத்துல இருக்கிற இடத்த தேடி ஒரு இடத்துக்கு போறாப்புல. அங்கே போனா அப்படின்னா ஒரு தெரிய வருது ஒரு தாத்தா இறந்து கிட்டத்தட்ட 3 நாளா ஆகுதுன்னு பார்த்து தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்து நம்ம பிரபாஸோட பாட்டியோட நகை கஜானா இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போன ஒரு ஆளுன்னு நம்ம ஹீரோக்கு பார்த்து தெரிய வருது. அந்த கஜானாவை எப்படியாச்சும் நம்ம தாத்தா ஒரு பக்கத்துல ஒளிச்சு வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனைக்கு போறாங்க. பிரபாஸோட தாத்தா ஒரு பக்கத்துல அந்த ஒரு கஜானாவை பாதுகாத்து ஒரு ஆவியாவும் ஒரு பக்கத்தை சுத்தி தராப்புல. பிரபாஸோட கூட்டாளி எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. மாட்டினது அப்புறம் பிரபாஸ் வந்து ஒரு பக்கத்துல வந்து அந்த அரண்மனையை விட்டு ஒரு பக்கத்துல வெளியிலயும் போக முடியாம ஒரு பிரபாஸ் வந்து அவர் தாத்தா தேடி போல அந்த தாத்தா தான் அவரை தேடி வரவழைச்சிருக்காப்புல அப்படின்னு ஒரு பக்கத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம பிரபாஸை கொல்ல துடிக்கிறாப்புல. பிரபாஸோட தாத்தா மனைவி ஒரு பக்கத்தை கொல்ல துடிக்கிறாப்புல. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை அரைச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம பிரபாஸ் வந்து எப்படி கஜானா வந்து மீட்டாப்புல. தாத்தா ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாஸோட பாட்டிட்ட போய் சொன்னாப்புலையா. அதுக்கப்புறம் இந்த பிரபாஸ் வந்து அரண்மனை வெளியில போனாப்புல. இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்னத்த சொல்ல, எதுவும் சொல்ற மாதிரி இல்லை கைஸ். இந்த ப்ரொடியூசர் தான் கைஸ் நம்ம எல்லாத்தையும் போட்டு அவங்க தான் கைஸ் திட்டானு. ஏன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத சீனா நீ நிறைய எடுங்கப்பா. நம்ம தானே நம்ம மக்கள் எல்லாமே பார்க்குற எல்லாமே நம்ம பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொடியூசர் இந்த டைரக்டர் வேற லெவலில் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நம்ம பிரபாஸ் வச்சு ஏன்டா சம்பவம் பண்றீங்க. ஏன்னா அவருக்கு எப்படி சார் பாகுபலியில இருந்து இருக்கிற எல்லா படமும் ஒரே ஃப்ளாப்பாக தான் வருது. ஆனால் இந்த ஒரு படம் நல்ல ஒரு ஹிட்டாக போகுமேன்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. இது கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய படமாவும் இருக்கு. ஆனா நம்மள மாரி ஆளுகளுக்குலாம் இந்த ஒரு படம் பிடிக்கிறதுக்கு ஒரு துளியோட வாய்ப்பு இல்ல. ஆளவரா சாமி மாரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வச்சு நம்மள போட்டு கழுத்த ஒரு பாத்துல அறுக்கிற மாரி இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. அத பார்க்கும்போது இந்த ஒரு படம் காமெடி ஹாரர்ன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனா இந்த ஒரு படத்துல காமெடி தான் அதிகமா இருக்குன்னு தவிர ஹாரரும் ஒண்ணும் இல்ல. ஆனா ஹாரர் அதிகமா இருக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கு. அந்த அந்த இடத்துல காமெடியை போட்டுக்கிட்டு அதுல வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இதுல தேவையில்லாத சீன்லாம் அதிகமா இருக்கிற மாதிரியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா பிரபாஸ் ஆக்டிங் நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். ஆனா இந்த பிரபாஸோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து அவர் தான் எண்டு வர அவர் தான் அந்த படத்தை வேற லெவல்ல தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாப்புல. ஆனா தாங்கி பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே கதையில. நல்லா நடிக்க தெரிஞ்சவனுக்கு நல்ல ஒரு டைரக்டர் வந்து மாட்ட மாட்டேங்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பிரபாஸ் ஏன் இப்படிலாம் ஒரு கதையில போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி படத்தோட கதையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 கதையை போட்டு வேற லெவல்ல குழப்பி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஒரு படம்னா நம்ம தில்லுக்கு தொட்டு, காத்துவாக்குல 2 காதல், அப்புறம் தும்பாடு, புலி இந்த 4 படத்தோட கதையை போட்டு குழப்பி வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல இந்த டைரக்டர். அதை பார்க்கும்போது எதுக்குதான் இந்த ஒரு படத்தை எடுத்தீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா தமிழ் சினிமால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. இந்த அரண்மனையை வச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. அதெல்லாம் போட்டு இந்த டைரக்டர் படம் பார்த்துருக்காப்புலே இல்லையா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட இல்லைன்னா நம்ம சஞ்சய் டூட் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு நம்ம பிரபாஸோட தாத்தாவும் நடிச்சிருப்பாப்புல. அவர்லாம் எவ்வளோ பெரிய கேஜிஎஃப்ல எவ்வளோ பெரிய வில்லன் யாஸுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் பிரபாஸ் படத்தில் மட்டும் ஏன் இப்படிலாம் ஒரு கேவலமான ஒரு ஆக்டிங்காக போட்டு இந்த நம்ம சஞ்சய் டூட் அவரோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னு தெரில கேஸ். ஒரு மோசமான வில்ல மாதிரி அமைச்சிருக்காங்க. மோசமான வில்ல மாதிரியே தெரில கேஸ். அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோயினே கிட்டத்தட்ட 3 பேர். நம்ம நித்தி அகர்வால், மாளவிகா மோகன், நம்ம ரித்திக் குமார் அப்படின்னு ஒரு ஆக்டர். ஒவ்வொரு 3 பேர் ஆக்டிங் பார்க்கும்போது
என்னத்த சொல்ற படம் எப்படி ரொம்ப ஸ்லோவா போகக்கூடாது. இவ்வளோ வச்சு ஏதாச்சும் ஒரு காமெடிய போட்டு நல்ல ஒரு ஆர்ட்டா ஏதாச்சும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னென்னமோ போட்டு இந்த டைரக்டர் போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல கைஸ். அத பார்க்கும்போது இது யார் ஆக்டிங்கும் நமக்கு எதுவுமே சொல்ற மாரி இல்ல. ஒன்லி பிரபாஸ் ஆக்டிங்கு, அப்புறம் விடிவி கணேஷு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர கூடவே பயணிக்கிற ஒரு ஆளா நம்ம விடிவி கணேஷ் இருப்பாப்புல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறோம் ஓரளவுக்கு ஓகே மாரி தாங்க செஞ்சுச்சு. மித்தபடி இந்த படத்துல இசையமைப்பாளர் நம்ம தமன் இருக்காப்புல. அவரு பிஜிஎம்ல இருந்து வேற லெவல்ல போட்டு நல்லா சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி பாட்டுலேருந்து எது நமக்கே தெரியும். ஆனா ஏன்னா தெலுங்கு படத்துலேருந்து தமிழ்ல டப்பிங் பண்ணா என்ன ஆகுது? மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம பாட்டுலாம் இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்த எடுத்த நம்ம மாருதி தசாரி அவரே இந்த ஒரு படத்தோட டைரக்டர பத்தி நம்ம எதுவும் சொல்ற மாரி இல்ல. பெரிய ஒரு பிரம்மாண்டமா போட்டு வச்சிருக்காங்க. பிரம்மாண்டமா போட்டு நல்ல ஒரு கதை அம்சமா போட்டு நம்ம பிரபாஸ வேற லெவல்ல ஒரு ஹைப் கொண்டு போலாமே. ஆனா இந்த இந்த ஒரு கதைய போட்டு நம்ம பிரபாஸே எப்படி சொல்றது ஃப்ளாப் ஆகுற அளவுக்கு இந்த டைரக்டர் யோசிச்சு வேற லெவல்ல பண்ணியிருக்காப்புல இந்த ஒரு படத்த. இந்த ஒரு படத்த டைரக்ட்லாம் எதுவும் நம்ம சொல்ற மாரி இல்ல கைஸ். மெயினா நம்ம சினிமாவோட ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம பிரபாஸுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதில பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கபடியா இருந்துச்சு. இதில விஎஃப்எக்ஸ்லாம் அதிகமா பயன்படுத்தியிருக்காப்புல. அத பார்க்கும்போது எதுவுமே எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஎஃப்எக்ஸ் தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. ஆனா மாரி ஆளுகளுக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பா புடிக்காது. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் புடிக்கும். 3 மணி நேரம் எப்படா முடியும் அப்படின்னு தாங்க இருந்துச்சு. போங்கடா டேய்.